லக்னத்துக்கு நல்லதுகளை செய்யும், மேச லக்னத்துக்கு மிகப்பெரிய நல்லதுகளை செய்யுங்க. பாக்கியாதிபதி விரையாதிபதி. மேச லக்னத்துக்கு குரு ரொம்ப ரொம்ப நல்லதுகளை செய்யும். இன்னொன்று சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப அருமையான நல்லதுகளை செய்யும். வேற கடக லக்கணத்துக்கு ஒரு பாதி நல்லதுகளை செய்யும், ஒரு பாதி இடைஞ்சல்களை தான் செய்யும். விருச்சக லக்கணத்துக்கு மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகள் எல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி மீன லக்னத்துக்கும் செய்ய, தனுசு லக்னத்துக்கும் செய்ய. இது தனுசு, இது மீனம். இந்த லக்னத்துக்கு எல்லாத்துக்கும் குரு நல்ல யோக பலன்களை செய்யுங்க. சரிங்களா? எங்க நின்னாலும் அப்படின்னாலும் கூட இந்த லக்னத்துக்கெல்லாம் 6ல் நிற்கக்கூடாது. 6ல் நின்னா நல்ல வேலையை கொடுக்கும், அதே சமயம் கடனையும் கொடுத்துரு. சனி செவ்வாய்ங்கிற பாவரோட சேராம இருக்கணும். 8ல் மறையிறது, 12ல் மறையிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த லக்னத்துக்கு குரு திசை எங்க நின்னாலும் யோகத்தை செய்யும், நல்ல விதமாகவே யோகத்தை செய்யும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த விருச்சக லக்னம், இதுக்கு குரு எப்படி இருந்தாலும் நல்லதுக்குள்ள ஏதோ ஒரு வழியில செய்யத்தான் பார்க்குங்க. சரி, நீ எங்க எந்த லக்கணத்துக்கு கெடுதல்களை செய்யுங்கிறத பார்க்கலாம். குரு எந்த லக்கணத்துக்கு கெடு பலன்களை செய்யும்? குரு ரிஷப லக்கணத்துக்கு ஆகவே ஆகாதுங்க. 2 8 குடையவன், 8 11 குடையவன். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவமான அசிங்கத்தை கொடுக்கத்தான் பார்க்க. அதே மாதிரி துலா லக்கணம், துலா லக்கணத்துக்குமே குரு திசை கடனை கொடுக்கறது, பிரச்சனைகளை கொடுக்கறது, ஏதோ ஒரு வம்பு வழக்குகளை கொடுக்கறது, சண்டை சச்சரவுகளை கொடுக்கறது, லைஃப் ஒரு சக்சஸ்ஃபுல் இல்லாம கொண்டுட்டு போறது, இது எல்லாமே துலா லக்கணத்துக்கும் செய்யும். அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கும் செய்யும். இங்க எங்க நின்னா நல்லதுகளை செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்துக்கு 3ல் நிக்கலாம். ஓரளவுக்கு அது உச்சபலத்தோட நிக்கிறதுனால ஓரளவுக்கு அது நல்லதுகளை செய்யத்தான் பார்க்கும். வேற 6ல் நிக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு 6ல் நிற்கும் போது ஒரு நல்ல வேலையை கொடுக்கும், கடனை கொடுக்கும், ஓரளவுக்கு வண்டி ஓடு. 8ல் நிக்கலாம், தப்பே இல்லை. 8 ரொம்ப ரொம்ப நல்ல இடம். 11 என்னென்ன 2ஆம் தரத்தை கொடுக்க பார்த்துறேன். 12ல் மறையும் போது நம்மளுக்கு 8ஆம் வீட்டோட தான் தொடர்பாக. 12ல் மறைகிறது வெளிநாட்டு யோகத்தை கொடுத்து நல்ல விதமாக கொண்டுட்டு போயிடும். 12ல் இருக்கலாங்க ரிஷப லக்னத்துக்கு. சரி, துலா லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் நிற்கலாம். சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோட நிற்கிது. 6ஆம் வீட்டு பலனை பெரிய அளவுகளில் செய்யாம நல்லா இருக்கு. 11ல் நிற்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 6ஆம் வீட்டில் நிற்கலாம், அதுவும் நல்ல வேலையை கொடுக்கு, கொஞ்சம் கடனை கொடுக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. வேலையில பெரிய அளவுகளில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 6ல் குரு நின்னா செய்யுங்க. 3 6 11ல் நிற்கும் போது துலா லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குருவுடைய திசையானது. சரி, ஓகே. அடுத்தது சனி.